ஹாய் கைஸ், நான் வேலு. நம்ம பிளான் பண்ண மாதிரி இது நம்மளோட செகண்ட் மெயின்ஸ் டிஐ செஷன். ஓகேவா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிளும் நோட்டும் கொடுத்துருக்காங்க, சப் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்குறேன். நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓப்பன் தெரியல, பிளாக் கலரா ஆகுது நமக்கு. அந்த கலர் எடுக்கவே தோண மாட்டேங்குது. யாரோ சொல்லியிருந்தாங்க கலர் டிஃபரன்ஷியேட் பிளாக் இருந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி, ஓகே, பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 6 பைக் இருக்கான். 6 பைக்கும் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, டிஃபரன்ஸ் டைம் எடுக்குது, டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல இருக்கு. ஓகே, இப்போ நாம வந்து டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 பைக் என்னென்ன பைக்குன்னு முதல் பார்த்துக்கலாமா? GHJKTS HJKTS. என்னென்ன டேபிள்ல போட போறோம்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ், டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, டிஃபரன்ஸ் டிராவல் பண்ணுது, டிஃபரெண்ட் டைம் எடுத்துக்கு. ஓகேவா? ஐட்டம் போட்டோம். பார்க்குற எல்லாரும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோட பேசிக் பார்த்துக்கோங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலான ஃபார்முலா தெரியணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இன்டு டைம். அதுல இருந்து மிச்ச ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணிக்கணும் நம்ம. அதாவது distance equal to speed into time, speed equal to distance by time, time equal to speed by speed. இந்த டயக்ராம் ஸ்பீட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த டயக்ராம் ஞாபகம் எஸ். இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுன்னா போதும். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் படிக்கிறீங்கன்னா, பிகாஸ் இதுல ஏதாவது ஒன்று தேவைன்னா டி தேவைன்னா இது ரெண்டும் நேரா இருக்கா, எஸ் இன்டு டி, ஸ்பீட் இன்டு டைம். ஒருவேளை ஸ்பீடு தேவைன்னா இது ரெண்டு எப்படி இருக்கு, டிவைட்ல இருக்க மாதிரி இருக்கு, அந்த ஸ்லாஷ் டி ஸ்லாஷ். ஒருவேளை டைம் தேவைன்னா இந்த சைடு ஸ்லாஷ் இருக்கு, டி தான் மேல இருக்கு, டி ஸ்லாஷ் எஸ். அவ்வளவுதான். ஃபார்முலா மனப்பாடம் பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இல்லை இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அதை சால்வ் பண்ணுவோமா? ஓகே, சால்வ் பண்ணிட்டு வர வேல்யூஸ் அப்படியே டேபிள் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோ கிலோமீட்டர்ஸ்ல அதோட வேல்யூஸ் வச்சு ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. பார் கிராஃப்னு அதுவும் நம்ம என்ன நினைப்போம்னா எப்பவுமே 2 டார்க் லைன்ஸ்குள்ள 4 லைன் இருக்குன்னு நினைப்போம், 4 லைட் லைன்ஸ் இருக்குன்னு நினைப்போம். ஆனா இந்த பார் கிராஃபை பார்த்தீங்கன்னா 3 லைட் லைன்ஸ் தான் இருக்கும். அதாவது 25 ஜம்ப் ஆயிருக்கு. நம்ம ஜென்ரலா இப்படி பாக்குறப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா என்ன நினைப்போம்னா, ஓகே 2 டார்க் லைன் நடுவில் 4 லைட் லைன்ஸ் 20 ஜம்ப் ஆயிருக்கும்னு நினைப்போம். அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? யாராவது சால்வ் பண்றப்ப அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாருமே பண்றதுடா, நாங்களும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பார் கிராஃப்னு வந்துச்சுன்னா எப்பவுமே லயன்ஸ் எத்தனை இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல போய் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்கை. பண்ணிட்டு பாதி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தெரியும், ஐயோ தப்பா பண்ணிட்டோமே, மறுபடியும் டேபிள் கிரியேட் பண்ணும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ எப்பவுமே 2 டார்க் லைன்ஸ்க்குள்ள எத்தனை மிடில் லைன்ஸ் இருக்கு, அது எவ்வளவு ஜம்ப் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, 25 25 ஜம்ப் ஆயிருக்கு. டார்க் லைன்ஸ் வந்து 100 100 ஜம்ப் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கத வச்சு நம்ம டைரக்டா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா லிங்க் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி பாக்குறப்ப ஜேகேபி இந்த 3ஐ வச்சு லிங்கபிளா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள், எந்த பவரும் இல்லைன்னா சால்வபிள். ஓகேவா? அப்ப அந்த 3 ஈக்குவேஷனையும் எடுத்தோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஜே பிளஸ் கே பிளஸ் பி வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜே பிளஸ் கே பிளஸ் பி வந்து 1000. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? k மைனஸ் ஜே பிளஸ் 900 வந்து 950 இந்த இடத்துல இருக்கு. அதாவது 2 லைன் ஜம்ப் ஆயிருக்கு. 2 லைன் ஜம்ப் ஆயிருந்தா இந்த இடத்துல இருக்கு. 2 லைன் ஜம்ப் ஆயிருக்கா? 2 லைன் ஜம்ப் ஆயிருந்தா 50 தானே. இப்போ k மைனஸ் ஜே பிளஸ் 900 வந்து 950. k மைனஸ் ஜே பிளஸ் 900 ஈக்குவல் டு 950. இதை நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சுக்குவோம். k மைனஸ் ஜே ஈக்குவல் டு 900 இங்கிட்டு வரப்ப சப்ராக்ட் ஆயிரும். ஸோ 50. செகண்ட் ஈக்குவேஷன். அப்படியே தேர்ட் ஈக்குவேஷன் வருவோம். k minus p plus 625 வந்து 700 தான். k minus p plus 625 வந்து 700 தான். இப்போ k minus p என்னது? இந்த 625 அங்கிட்டு போறப்ப மைனஸ் ஆயிரும், which is 75. தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட செகண்டோ தேர்டோ எதை ஆட் பண்ணாலும் என்ன ஆகுது? அந்த எலமெண்ட் வந்து ஒன்று எலிமினேட் ஆயிருது. ஸோ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் ஜே பிளஸ் ஜே கேன்சல் ஆயிடும். 2 k இருக்கு, ஒரு p இருக்கு. 1000 plus 50 1050 ஆயிடும். இத ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இங்க பிளஸ் p இருக்கு, இங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் p இருக்கா? ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா p கேன்சல் ஆயிருமா? ஆட் பண்றப்ப 3k p கேன்சல் ஆயிடும். 1050 ஓட 75 ஆட் பண்ணா 1125. ஸோ k ஓட வேல்யூ என்ன வரும்னா 3 வந்து அப்படியே டிவைட் பண்ணோங்க. தனியா போட்டு எதுவும் பண்ணக்கூடாது. இங்க 11 வந்து 3 டைம்ஸ்க்கு 9 ஆகும். பேலன்ஸ் 2 இருக்குமா? 2 இருந்துச்சுன்னா 22 வந்து 7 டைம்ஸ்க்கு 21, பேலன்ஸ் 1 இருக்கும். 15 வந்து 5 டைம்ஸ்க்கு. ஸோ கே டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கிடைச்சிருந்தா 375. இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல போட்டுக்கலாமா? கே டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 75. ஓகேவா? அப்படியே வருவோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன். k மைனஸ் ஜே வந்து 50, k வந்து 375. அப்போ இங்க எந்த வேல்யூ போட்டா 50 டிஃபரன்ஸ் வரும்? 325 போடணும். ஓகேவா? இப்படி மைண்ட்லயே பண்ணிடணும். போட்டு மைனஸ் 50 எங்கிட்டு கொண்டு வந்து ஜே வாங்கிட்டு கொண்டு போய் ஈக்குவேஷன் எழுதக்கூடாது. இதை விட சின்ன வேல்யூ ஏதோ 50 கம்மியா இருக்கு. அப்ப 325. ஸோ ஜே போன டிஸ்டன்ஸ் 325 கிடைச்சிருச்சா? ஜே போன டிஸ்டன்ஸ் 325. அடுத்து பி கண்டுபிடிச்சிடலாம்ல இதை வச்சு. k மைனஸ் பி 75 கொடுத்துருக்காங்க. k வந்து 375. இதுல 75 வரணும்னா எந்த நம்பரை டிவைட் மைனஸ் பண்ணும்? 300. அவ்வளவுதான். p வந்து 300. p வந்து 300. ஓகே, இப்போ இதெல்லாம் லிங்க் பண்ணி மிச்ச வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? p வச்சு வேற எதுவும் லிங்க் ஆயிருக்கான்னு தான் இருக்கு பாருங்க. p பிளஸ் s பிளஸ் 400 வந்து 900 தான். ஓகேவா? p plus s plus 400 900. அப்போ p plus s மட்டும் என்ன வரும்? இந்த 400 வந்து சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க 500 p plus s ஆ? நம்ம p என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 300 கண்டுபிடிச்சிருக்கோம். p வந்து 300னா s என்னவா இருக்கணும்? 200 இருக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாம் மைண்ட்ல பண்ணிடணும். இங்க எழுதுனேன்ல நான், அது கூட நீங்க எழுதக்கூடாது. அடுத்து s நம்மகிட்ட இருக்கு. s மைனஸ் h பிளஸ் 1132 வந்து 1200. ஓகே, அப்ப s மைனஸ் h என்ன வரும்? 1132 வந்து 1200ல சப்ராக்ட் ஆயிருமா? நேத்து தான் ப்ரிலிம்ஸ் செஷன்ல சொன்னேன் இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணும். இங்க ஒரு 8, அங்கிட்டு ஒரு 6. ஸோ 68. ஓகேவா?
ஓகே 68. இப்போ s மைனஸ் h 68 இருக்கு. s வேல்யூ நம்மகிட்ட 200 இருக்கு. 200ல எந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணா 68 வரும்னு பார்க்குறப்ப அப்படியே 200ல 68 சப்ராக்ட் பண்ணா h கிடைச்சிருமா? இப்போ 68 சப்ராக்ட் பண்ணுங்க. 70 சப்ராக்ட் பண்ணா 130. அப்போ 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். 132. ஸோ h ஓட வேல்யூ 132. அப்படியே ஃபர்ஸ்ட்ல வந்தோம்னா g பிளஸ் h பிளஸ் 800 வந்து 1100ன்றாங்க. அப்போ g பிளஸ் h மட்டும் எவ்வளோ? 300ஆ? h ஓட வேல்யூ இப்போதான் 132ன்னு சொன்னோம். இப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்கும்? 170க்கு 2 கம்மியாக இருக்கு 168. புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஃபுல்லாக வச்சு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து டேபிளில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். டேபிளில் என்ன கொடுத்துருக்கான்? டைமை வந்து ஒவ்வொரு வேரியபிளாக கொடுத்துருக்கான். சரி, அந்த ஒரு வேரியபிளாக நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். டி வந்து W ஹவர்ஸில் போயிருக்கு, இது 2 ஹவர்ஸில் போயிருக்கு, அடுத்து எம்டியாக இருக்கு, அடுத்து Q ப்ளஸ் 19 இவ்வளோ டைமில் போயிருக்கு, அடுத்து 50, அடுத்து W மைனஸ் 2. அப்படின்னா பெருசாக போட்டுக்கலாம், இங்கே வர வேல்யூ தெரிஞ்சிருச்சு. W மைனஸ் 2. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீடை வச்சு நோட்டு கொடுத்துருக்கான். T is 20% less than J. ஓகே. ஜேவை விட ஸ்பீடு வந்து பியோட ஸ்பீடு வந்து ஜேவை விட 20% லெஸ் தான். அப்போ ஜே வந்து 5x இருந்தா டி வந்து 4x இருக்குமா? இது சிம்பிள். ஓகே. 20%னா தெரியும்ல மக்களே, 1/5. ஸோ பி வந்து 20% லெஸ் தென் ஜேனா ஜே 100 இருந்துச்சுன்னா டி வந்து 80 இருக்கும். ஸோ இவன் 4 பார்ட், இவன் 5 பார்ட்டாக இருக்கும் பொழுது. ஸோ இது 5x, இது 4x. ஓகே. இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு ஸ்பீடு தேவை. இங்கே வந்து டிஸ்டன்ஸும் இருக்கு, டைமும் இருக்கு. டிஸ்டன்ஸும் டைமும் இருக்கிறப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? ஸ்பீடு கிடைச்சிருமா? இந்த ஃபார்முலா மக்களே. ஸ்பீடு தேவைன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் 300 வந்து 20. 4 பார்ட்னா 20னா 5 பார்ட் எவ்வளோ மக்களே? 25. 25ஆ? இப்போ வந்து டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணால் டைம் கிடைச்சிருமா? 325ல 25 டிவைட் பண்ணோம்னா 1 டைம்ஸ் பேலன்ஸ் 7, 3 டைம்ஸ். ஓகே. 13 வந்துருச்சா? சரி, இப்போ வேற எந்த டீடைல்ஸும் இப்போதைக்கு இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் G to K is 8:5. Gக்கும் Kக்கும் ரேஷியோ வந்து 8:5. இது வந்து 8y இருக்கும் பொழுது K வந்து என்னவா இருக்கான்? 5y இருக்கான். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் S is 18 km/h more than h. h விட S வந்து 18 more. h விட h z இருந்தா S வந்து 18 அதிகம். z plus 18. என்னடா இவன் இத்தனை வேரியபிள் போடுறானே, சால்வபிளானா கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணும். எப்பயுமே டைம் டு டிஸ்டன்ஸ்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இது வேரியபிளா இருந்துச்சுன்னா அதை நெக்லேட் பண்ணி மிச்சம் ரெண்டை வச்சு சால்வ் பண்ண முடியும். வழக்கமா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல வர ஈக்குவேஷன் இப்பதான் இருக்கும். 3 வேரியபிள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு இதை நம்ம நெக்லேட் பண்ண முடியும், மிச்சம் ரெண்டை வச்சு இன்னும் 2 வேரியபிளை சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். இந்த பேஜ்ல சால்வ் பண்ணி அந்த டேபிள நம்ம கொடுக்கலாம். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்மளுக்கு எல்லா வேரியபிளும் தேவை. ஒய் தேவை, இசட் தேவை, டபிள்யூ தேவை, கியூ தேவை. ஆனா நம்மளால ஒய்யையும் இசட்டையும் நெக்லேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஜியோட ஸ்பீட் என்னதுங்க? 8y. இந்த ஜியோட ஸ்பீடான 8y வந்து ஈக்குவல் டு என்னது? ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது? 168 பை டைம் w. 168 டிவைடட் பை w. இதே மாதிரி இது வந்து ஜியோட ஸ்பீடா? ஒய் இருக்கிற இன்னொரு வேரியபிள் என்னது? கேவோட ஸ்பீட் என்னது? 5y. ஓ ஜியோட ஸ்பீடு டிவைடட் பை கேவோட ஸ்பீடு ரெண்டையும் டிவைட் பண்றோம். ஓகேவா? ஜியோட ஸ்பீடையும் கேவோட ஸ்பீடையும் டிவைட் பண்றப்ப இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம்னா இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம் போடணும்ல.
A ஓட distance 375 by Q plus 19. 375 by Q plus 19. Divide of divide இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அப்படியே இது மேல போயிடும். அதாவது இந்த டினாமினேட்டர் வந்து இந்த நியூமரேட்டரோட சேர்ந்துரும். இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டரோட மல்டிபிள் இருக்கும். ஓகேவா? அப்ப இது எப்படி இருக்கும்னா 168 into Q plus 19 divided by 375 into W. ஓகேவா? இது வந்து என்ன ஆகும்னா இங்க y கேன்சல் ஆயிருமா, which is equal to 8 by 5 ன்னு வந்துருமா, 8 by 5. ஓகே, கேன்சல் பண்ணலாமா, 8ஐயும் 168ஐயும் அடிச்சோம்னா 21 டைம்ஸ், 5ஐயும் 375ஐயும் அடிச்சோம்னா 7 டைம்ஸ் பேலன்ஸ் டு 5 டைம்ஸ். இதுவும் 21 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். 7 இது 25. ஸோ இதை ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 plus 19 divided by W equal to 25 by 7. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் Qவையும் Wவையும் வச்சு கண்டுபிடிச்சா ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேரியபிள் சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியும் கண்டிப்பா. சரி, அப்ப அதை கண்டுபிடிப்போமா? அப்படியே அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்கான், ஹச்சோட ஸ்பீடு வந்து எஸ்ஸோட ஸ்பீடை விட 18 கம்மின்னு இருக்கான். அப்போ எஸ்ஸோட ஸ்பீடையும் ஹச்சோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணோம்னா, எஸ் மைனஸ் ஹச் போட்டோம்னா ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணா என்ன ஒரு 18 வருமா? அதாவது எஸ்ஸோட ஸ்பீடு மைனஸ் ஹச்சோட ஸ்பீடு சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்க்குறோம். எஸ்ஸோட ஸ்பீடு என்ன எழுதியிருக்கோம், எஸ் பிளஸ் 18, ஹச்சோட ஸ்பீடு இசட், இசட் பிளஸ் 18 மைனஸ் இசட் ஈக்குவல் டு ரெண்டோட ஸ்பீடையும் போட்டோம்னா அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலான வேல்யூ இந்த சைடு ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம், எஸ்ஸோட டிஸ்டன்ஸ் பை டைம் என்னது 200 by W minus 2. 200 by W minus 2. ஓகே, அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா ஹச்சோட இது 132 by Q மைனஸ் போட்டுக்கலாமா, 132 by Q தானே இங்க வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டும் இங்கே கேன்சல் ஆயிருமா, பிளஸ் இசட் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 80. ஓகே, இதுவரையும் நம்ம பசங்க பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சு மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் கேன்சல் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்து சால்வ் பண்ண முடியாம உட்காந்துப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நான் ஒரு ஐடியா பண்ணவா, W இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்ஸ் இதுல W வேல்யூ 7 இருந்தா கண்டிப்பா Q வேல்யூ என்னவா இருக்கணும், W வேல்யூ 7 இருந்தா இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா Q வேல்யூ கண்டிப்பா 6 இருக்கணுமா. W ஓட எக்ஸாக்ட் வேல்யூ 7 இருந்தா Q ஓட வேல்யூ 6 இருக்கணும். இது வந்து ரேஷியோங்க. Wக்கு வந்து 7xன்னு ஏதோ ஒரு வேரியபிள் இருக்கிறப்ப Q plus 19க்கு 25xன்னு ஏதோ ஒரு வேரியபிள் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரேஷியோ தான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வந்தது. ஓகேவா? W வேல்யூ கண்டிப்பா 7 இருக்குன்னா Q ஓட வேல்யூ கண்டிப்பா 6 இருக்கும். ஒருவேளை W வேல்யூ 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே டபுளா இருக்குன்னா Q plus 19ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 30 இருக்குமா. அப்போ Q ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 31 இருக்கும். W வேல்யூ ஒருவேளை 21 இருக்குன்னு வச்சுக்கோம். Q plus 19ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 75 இருக்கும். Q ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 19 செப்பரேட் ஆனா 56 இருக்கும். ஓகே, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, போயிட்டே இருக்குன்னே வச்சுக்குவோம். இதுல எந்த வேல்யூஸ் இந்த இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணது, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாமா WQக்கு பதிலா. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 இங்க நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்குவோம். 7 minus 2 5. 200 by 5 என்னது 40. 40 minus Qக்கு பதிலாக 6 போடுவோமா. 7 W 7 இருக்கிறப்ப கண்டிப்பா Q என்னவா தான் இருக்கும், 6 தான் இருக்கும். 132 by 6 வந்து 22, which is 80.
இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அங்கேயே முடிச்சுட்டு போயிடணும். ஆமா தானே? ஒருவேளை அடுத்த வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஒருவேளை அடுத்த வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஸோ நம்மளுக்கு மனசு கேட்காது. ஒருவேளை இருக்குமோன்னு செக் பண்ண பார்க்கணும். ஒருவேளை டபிள்யூவோட வேல்யூ 14 இருக்குன்னு வச்சுப்போம். 14 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 200/12 வருமா? 200/12 வருமா? ஓகே. 200/12 வருதுன்னா இது என்ன வேல்யூ? 200ஐயும் 12ஐயும் அடிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 1 டைம்ஸ் பேலன்ஸ் 8, 6 டைம்ஸ் பாயிண்ட் பேலன்ஸ் 8, 16.6. இதோட வேல்யூ 16.66 வருது. 16.66 ஓட இங்க வந்து எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு என்னவா தான் வரும்? நெகட்டிவ் வேல்யூ தான் வரப்போகுது. 16.6 ஓட எந்த வேல்யூவை மைனஸ் பண்ணாலும் அது 18 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? 16.66 ஓட இங்க வரப்போற 132 டிவைடட் பை ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ அங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். 16.66 ஓட ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணா 18 வரைக்கும் சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்லை. அப்போ இதுக்கப்புறம் எந்த பெரிய வேல்யூ போட்டாலும் வேல்யூ வந்து 18 விட கம்மியா தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும். செகண்ட் வேல்யூ பாசிட்டிவா தான் வரும். ரெண்டையும் செப்பரேட் பண்றப்போ 18 வரைக்கும் சான்ஸே இல்லை. ஸோ W வேல்யூ 7, Q வேல்யூ 6 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்ப அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இங்க போடுவோம். W வேல்யூ 7, Q வேல்யூ 6. Q வேல்யூ 6னா இந்த வேல்யூ என்னது? 25. W வேல்யூ 7னா இந்த வேல்யூ என்னங்க? 5. ஸோ இங்க டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணோம்னா ஸ்பீடு கிடைச்சிருமா? 168 7ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் பேலன்ஸ் 2 4. ஓகே. இங்க 8y தான் 24னா 5y என்னவா இருக்கும்? 8 பார்ட்னா 24னா 5 பார்ட் 15. ஓகே. இங்க 6ஆல டிவைட் பண்ணுவோம். 132 6ஆல டிவைட் பண்ணா 22. z plus 18 இங்க 40 வந்துரும். ஓகேவா? 200 5ஆல டிவைட் பண்ணாலும் 40 வந்துரும். ஓகே. டேபிள் கிரியேட் பண்ணி சப் கொஸ்டின் மட்டும் தான் பண்ணணும். பண்ணிட்டோம்னா சம் முடிஞ்சு கிளம்பலாம். ஓகே. சப் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பமா ஒரு வேரியபிள் ஸ்டார். இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் G வந்து x மைனஸ் ஒய் கிலோமீட்டர். இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க இருக்குன்னு வச்சுக்கோம். இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல இனிஷியலா இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து x மைனஸ் v. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? P started following G. G போகுது. ஃபாலோயிங்னா என்ன அர்த்தம்? G எங்கேயோ போகுது. அதை ஃபாலோ பண்ணி P போகுது. ஓகேவா? ஃபாலோயிங் G ஆஃப்டர் டிராவலிங் ஃபார் 5 hours. ரெண்டு பேருமே 5 hours டிராவல் பண்றாங்களா? 5 hour டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் G அண்ட் P மறுபடியும் Gக்கும் Pக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதான்? 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் x plus b ஆகுதான். ஓகே. Then find time taken by G to meet P if G is following P from their initial direction. இப்போ கொஸ்டின் என்னன்னா G வந்து P மீட் பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்குறாங்க. இஃப் P from if G is following P, ஒருவேளை இப்போ இதே டிஸ்டன்ஸ் G, கொஸ்டின் என்னன்னா இதுதான் கொஸ்டின். P வந்து P ஃபாலோ பண்ணி போகுது. எப்போனா இனிஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப, அதாவது x மைனஸ் v இருக்கிறப்பே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எவ்வளோ டைம்ல G வந்து P கேப்சர் பண்ணும், அதாவது மீட் பண்ணும்னு கேட்குறாங்க. அப்போ இங்க நம்ம பார்ப்போம். P ஸ்பீடு என்னது? P ஸ்பீடு வந்து 20. P ஸ்பீடு 24. ஓகே. P ஸ்பீடு 20, P ஸ்பீடு 24. ஸோ 24னா ஒவ்வொரு மணி நேரம் இது வந்து இதோட ஸ்பீடு பெர் ஹவரா? 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இந்த டிஸ்டன்ஸை விட ஒரு மணி நேரமும் G வந்து எக்ஸ்ட்ராவா 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிடுவானா? எக்ஸ்ட்ராவா 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிடுவானா பெர் ஹவருக்கு? அப்போ 5 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்காங்க. 5 ஹவர்ஸ். இவனும் 5 மணி நேரம் நடக்கிறான், இவனும் 5 மணி நேரம் நடக்கிறான். அப்போ இவன் G வந்து டோட்டலா எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ணி போயிருப்பான்? இதே டிஸ்டன்ஸ் இங்க பாருங்களேன், நான் ஒரு இது சொல்றேன். G இப்படி இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் நடுவுல 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
2 பேரும் ஒரே ஸ்பீட்ல நடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5, 5ன்னு. ஒரே ஸ்பீட்ல நடந்தா இவங்க எவ்வளவு தூரம் போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் மெயின்டெயின் ஆகும் 2 பேத்துக்கும் நடுவுல. இவனும் அதே ஸ்பீட்ல நடக்குறான், இவனும் அதே ஸ்பீட்ல நடக்குறான். இவன் இங்க போனா, இவன் இங்க போவான். இங்க போனா, இங்க போவான். ஒரே டிஸ்டன்ஸ் தான் மெயின்டெயின் ஆகுமா? ஆனா, இங்க வந்து ஜியோட ஸ்பீடு எக்ஸ்ட்ராவா இருக்கா? 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கா ஜியோட ஸ்பீடு? அப்போ அவன் அந்த 5 மணி நேரத்துல எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தூரம் போயிருப்பான்? 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா போயிருப்பான். இந்த எக்ஸ்ட்ரா போன 20 கிலோமீட்டர நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க இருக்கிற இந்த x மைனஸ் v இருக்கு பாத்தீங்களா? இதை விட x பிளஸ் v அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா, இந்த 2 டிஸ்டன்ஸையும் மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா போன டிஸ்டன்ஸ் எதுன்னு கிடைச்சிருமா? எக்ஸ் பிளஸ் வி மைனஸ் எக்ஸ் மைனஸ் வி போட்டோம்னா எக்ஸ்ட்ரா போன டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 2v தான் எவ்வளோ? 20 கிலோமீட்டர். அப்போ v என்னது? எக்ஸ்ட்ரா போன 10 கிலோமீட்டர். ஓகேவா? எக்ஸ்ட்ரா போனது 20 கிலோமீட்டர். எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தூரம் போயிருக்கான்? 2v எக்ஸ்ட்ரா போயிருக்கான். ஸோ உங்களுக்கு புரியுதா? இங்க வந்து டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இங்க வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஜி வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் நடக்கிறான். எக்ஸ்ட்ரா அவனால ஸ்பீடு போட முடியுது. ஸோ அவன் எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் போகிறப்ப இந்த டிஸ்டன்ஸ் வரான். ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? அதாவது ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு நடுவுல 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேத்துக்கும் நடுவுல 30 கிலோமீட்டர் இருக்குன்னா டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? 30 மைனஸ் 20 பண்ணுவோம்ல, அதே தான். எக்ஸ் பிளஸ் வில இருந்து எக்ஸ் மைனஸ் வியை சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த 20க்கு ஈக்குவலா வந்துடும். ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்றப்ப 2v வருது. ஸோ வியோட வேல்யூ கிடைச்சிருது 10ன்னு. வியோட வேல்யூ கிடைச்சிருது 10ன்னு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஜிபியை ஃபாலோ பண்ணி நடந்தா எவ்வளவு நேரத்துல பிடிப்பான்னு கேட்கறான். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு ஃபார்முலாலாம் போவே வேணாம் மக்களே. ரிலேட்டிவ் ஸ்பீடு 2 பேரும் சேம் டைரக்ஷன் போனா சப்ராக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தா அடிஷன். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா ஆட் பண்ணணும். 2 பேரும் ஆப்போசிட். அதே சேம் டைரக்ஷன்ல வந்தா சப்ராக்ட் பண்ணணும். கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? அந்த ரெண்டுக்கும் நடுவுல தெரியும்னா சந்தோஷம், தெரியாதுன்னா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஏன்னு ஒருத்தன் இங்க இருக்கான், பின்னு ஒருத்தன் இங்க இருக்கான். 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து வராங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்களா? இந்த ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றப்ப இவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான், இவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கானா? இந்த 2 டிஸ்டன்ஸையும் சேர்த்து நான் டோட்டல் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைமா? 2 பேரும் ஒரே டைமிங் தான் நடந்திருப்பான். இவன் 1 ஹவர் நடந்து ஒரு இடத்துல மீட் பண்றாங்கன்னா 2 பேரும் ஒரே டைம் ஸ்டார்ட் பண்ணா ஒரே டயத்துல தானே மீட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் ஒரே டயத்துல மீட் பண்றாங்கன்னா டைம் சேமா தான் இருக்கும். ஸ்பீட் என்னவா இருக்கும்னா, இப்போ இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவர்னு வச்சுப்போம். 2 ஹவருக்கு அப்புறம் மீட் பண்றாங்கன்னா 2 பேருக்குமான டைம் வந்து முடிக்கிறப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்றப்ப சேமா தான் இருக்கும். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இவன் எவ்வளவு தூரம் வரையானா, இவன் எவ்வளவு தூரம் வந்திருப்பானா? ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல இவன் எவ்வளவு தூரம் வந்திருக்கானோ அதே மாதிரி இவனும் கொஞ்சம் தூரம் வந்திருப்பான். ஸோ அந்த ஸ்பீடு வந்து என்ன ஆகுது? ஒரே டயத்துல டிஸ்டன்ஸ் வந்து 2 டிஸ்டன்ஸை சேர்க்கிறது, 2ஓட ஸ்பீடையும் ஆட் பண்ணி தானே சேர்ப்பாங்க. அதாவது இவனோட இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இவனோட இந்த டிஸ்டன்ஸ், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2 பேரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணி, ஏவோட ஸ்பீடு பிளஸ் பியோட ஸ்பீடை ஆட் பண்ணி அவங்க வந்த டயத்தோட மல்டிப்ளை பண்ணாதானே கிடைக்கும். புரியுதா? ஏக்கும் பிக்கும் நடுவுல 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏ வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல நடக்கிறான். பி வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல நடக்கிறான். ஓகேவா? அப்போ 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணிடுவாங்க. ஆப்போசிட்ல நடந்து வந்தா ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இந்த இடத்துல மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 பேரும் டோட்டலா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருப்பாங்க? 2 பேரும் சேர்ந்தே 4 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டைம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த டயத்துல 2 பேருமே நடக்குறாங்களா? அப்ப 2 பேருமே அந்த டிஸ்டன்ஸை
கவர் பண்றதுக்கு 2 பேரோட ஸ்பீடும் என்ன பண்ணுது அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது. அப்ப 2 பேரோட ஸ்பீடும் ஆட் ஆகுது. ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். எப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரப்ப. இதே சேம் டைரக்ஷன்ல போறப்ப கான்செப்ட் மாறும். ஏன் சப்ராக்ஷன் நான் சொல்றேன். சேம் டைரக்ஷன்ல ஏ இங்க இருக்கான், பி இங்க இருக்கான். 2 பேத்துக்கும் நடுவில் அதே 4 கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். பி வந்து இந்த சைடு போறான். பியோட ஸ்பீடு 1 km/hன்னு வச்சுக்குவோம். ஏவோட ஸ்பீடு 2 km/hன்னு வச்சுக்குவோம். இப்படி போறப்ப ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பியை விட ஏ என்ன பண்றான், எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் நடக்கிறானா. பி 1 மணி நேரத்துல 1 கிலோமீட்டர் நடக்கிறானா, ஏ வந்து 1 மணி நேரத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்ப பியை விட ஏ எவ்வளவு எக்ஸ்ட்ரா நடக்கிறானோ அதை வச்சுதான் அவன் என்ன பண்ண முடியும், பியை கேப்சர் பண்ண முடியும். ஒரே ஸ்பீட்ல நடந்தா ஒரே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல நடந்தா 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏ வந்து பியை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா நடக்கிறானோ அதை வச்சுதான் அவனால என்ன பண்ண முடியும், அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். 2 பேத்துக்கு இடையிலான டிஸ்டன்ஸை குறைக்க முடியும். ஸோ 2 பேத்துக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா, அந்த டிஸ்டன்ஸ் குறையிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஸ்பீட் இன்டு டைம். 2 பேருமே ஒரே டைம் தான் நடக்கிறாங்க. 2 பேருமே ஒரே குறிப்பிட்ட டைம் தான் நடக்கிறாங்க. இவன் 1 hour நடக்கிறானா, இவனும் 1 hour தான் நடப்பான். இவன் 2 hour நடந்தா இவனும் 2 hour தான் நடப்பான். எப்போ மீட் பண்றப்ப கொஞ்சம் தூரம் போக போக இவனால எப்படி இவனை கேப்சர் பண்ண முடியுது, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பீடை வச்சுதானே அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பீடை எப்படி கண்டுபிடிப்போம், பியை விட இவன் எவ்வளவு அதிகம், ஏ மைனஸ் பி. ஓகேவா? இதனாலதான் சேம் டைரக்ஷன்ல போனா சப்ட்ராக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா அடிஷன். ஓகே, இப்போ உங்களால ஒவ்வொரு டைமும் இந்த டயக்ராம் போட்டு என்னால பார்க்க முடியாது, எக்ஸாம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். சேம் டைரக்ஷன் ஸ்பெல்லிங் பாருங்க. சேம் டைரக்ஷன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, எஸ். அப்போ சப்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றப்ப எப்படி சொல்றோம், ஆப்போசிட் ஆன்னு சொல்றோமா, அடிஷன் ஆ. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க யாகம் வச்சுக்கலாம். பட் கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சா, சேம் டைரக்ஷன்ல நடக்கிறப்ப 2 பேருமே ஒரே டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவங்களோட ஸ்பீடை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கிறப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கிறப்ப 2 பேரும் ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ண 2 பேரும் ஸ்பீடையும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே சேம் டைரக்ஷன்ல போறப்ப ஒருத்தன் இன்னொருத்தவனோட எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஸ்பீட் வச்சிருக்கானோ அதை வச்சுதான் அவனை கேட்ச் பண்ண போறான். ஓகேவா? ஸோ சேம் டைரக்ஷனுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சம்மல கொஸ்டினே மறந்துட்டோமா? ஓகே, எவ்வளவு நேரத்துல ஜி வந்து பியை கேப்சர் பண்ணுவான்னு கேட்கறாங்க. பியோட ஸ்பீட் என்னது, 20. பியோட ஸ்பீட் 20. பியோட ஸ்பீட் என்ன, 24. ஸோ இவன் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸ் மைனஸ் 10 பி வந்து 10 கண்டுபிடிச்சிட்டோம்ல, 10 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு தானே டிராவல் பண்ணுவான். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், நம்மகிட்ட டைம் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளவு டயத்துல பிடிப்பான்னு. ஸோ இந்த டிஸ்டன்ஸை இவ்வளவு ஸ்பீடை வச்சு தான் அவனால கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அதுக்கு அவனுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், x/4 மைனஸ் 10/4. 10/4ஓட வேல்யூ 2.5. இதற்கு ஆன்சர் இதோ இருக்கிறது. புரிஞ்சதா? என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸ் மைனஸ் 10 டிஸ்டன்ஸை அவன் எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 கிலோமீட்டர் ஸ்பீடை வச்சுதான் கவர் பண்ண போறான். புரிஞ்சதா? அதுக்கு அவன் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்றதுக்கு தான் கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, அப்படியே அடுத்த சம் போயிடலாம். ஓகே, ஜே டிராவல்ஸ் t கிலோமீட்டர் அட் சர்டைன் டைம். ஜே வந்து t கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை ஜேவோட ஸ்பீட் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன, ஸ்பீட் இன்டு டைம். இதுதான் எப்பவுமே ஆகும். ஜேவோட ஸ்பீட் என்னது, 25. இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எவ்வளவோ டயத்துல போறான். எவ்வளோ டைம் தெரியாது, t கிலோமீட்டர் எவ்வளோ டயத்துல போறான். அதே மாதிரி கே வந்து என்ன பண்றான்னா அதே சேம் டைம்ல அவனோட ஸ்பீட் என்னவா இருக்கும்,
கேவோட ஸ்பீட் என்னது 15. அதே சேம் டைம்ல 15 போகிறப்ப 80 கிலோமீட்டர் கம்மியா போறான், அதாவது t-80 தான் போறான். ஓகே, இப்போ ரெண்டு இடத்துலயுமே டைம் சேமா, டிஸ்டன்ஸ் டைம் ஒரு கான்செப்ட் இங்க படிச்சேன். இதுல ஏதாவது ஒன்னு ஈக்குவலா இருந்தா மிச்சம் ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா டைரக்ட்லி ப்ரொபோஷனலான்னு பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை, d ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்க வந்து d வந்து நான் 10ன்னு வச்சுக்கிறேன், ஸ்பீடு 5, டைம் 2. இப்போ d வந்து அதே 10ஆ இருக்கிறப்ப ஸ்பீடு வந்து 2.5 இருந்தா டைம் என்னவா இருக்கும்? டைம் என்னவா இருக்கும்? 4 இருக்குமா? இப்போ டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும் பொழுது ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா டைம் கூடுதா? அதே மாதிரி ஸ்பீடு கூடுச்சுன்னா டைம் குறையுதா? இந்த ரெண்டும் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ். ஓகேவா? ஒன்று கூடும் பொழுது இன்னொன்று குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ். இதே டைம் சேமா இருக்குன்னு வச்சுப்போம், அதே அதே 10 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 இருக்குல்ல, இதுல டைம் சேமா இருக்கு, ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். டிஸ்டன்ஸ் கூடுது, டிஸ்டன்ஸ் 20ன்னு கூடுச்சுன்னா ஸ்பீடும் என்னவாகும்? 10ன்னு கூடுமா? டைம் சேமா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா ஸ்பீடும் கூடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடும் குறையும். இதே ஸ்பீடு சேமா இருக்கு, ஸ்பீடு இதே 10 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2ல ஸ்பீடு அப்படியே 5 இருக்கு, டிஸ்டன்ஸ் 20 ஆச்சுன்னா டைம் என்னவாகும்? 4ன்னு கூடுமா? கான்செப்டா பாருங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, உங்களோட டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா டைம் என்னவாகும்? அதே ஸ்பீட்ல போனீங்கன்னா டைமும் கூடும். அதே தான், ஸ்பீடு சேமா இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா நீங்க போக போற டைமும் கூடும், டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா நீங்க போக வேண்டிய டைமும் கம்மியாகும். ஸ்பீடு ஈக்குவலா இருக்கும் பொழுது ஒருவேளை ஒரே டைம் தான் இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு 1 மணி நேரத்துல போறீங்க, டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்பீடை எக்ஸ்ட்ராவா ஏற்றணும், அதே டயத்துல போகணும். இதே கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போகணும், அதே டயத்துக்கு போகணும்னா ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி போய்க்க போறோம், அவ்வளவுதான். இதே நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், ஒரு நாள் 1 ஹவர்ல போறீங்க, அப்போ ஒரு ஸ்பீட்ல போவீங்க. மறுநாள் 2 ஹவர்ல போறீங்க, உங்களோட டைம் கூடுது, அப்போ உங்க ஸ்பீடு என்ன இருக்குன்னு அர்த்தம்? குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸ்பீடு குறைஞ்சாதானே டைம் கூடும், எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இங்க வந்து என்ன இருக்கு? டைம் ரெண்டு பேத்துக்குமே சேமா, அப்போ டைம் சேமா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே. இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மட்டும்தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். மிச்சபடி ஒரே மாதிரி கூடுச்சுன்னா இங்கேயும் கூடுச்சுன்னா அதுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஸ்பீடு வந்து ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா நம்மளுக்கு தெரிஞ்சு டைம் சேமா இருக்கு, அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ஜேக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு இருக்கு, கேக்கு வந்து டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? t-18 இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும், ஜேவோட ஸ்பீட் என்னது? 25, கேவோட ஸ்பீட் என்னது? 50. ஓகேவா? இது ரெண்டுமே ஈக்குவல் தானே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ ஸ்பீடு, இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ ஸ்பீட் ஆகுது. ஸோ இதை ரெண்டையும் அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 10 கிலோமீட்டர் தான் இந்த எக்ஸ்ட்ரா போன 8 கிலோமீட்டருக்கு காரணம். 10 km/h ஸ்பீடு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க இதை சால்வும் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தெரியுமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ வந்து இங்க 5 தான் 10, அப்போ 50 எவ்வளோ அப்படின்னு கேட்டேன்னா நீங்க எப்படி போடுவீங்க? 100ன்னு போடுவீங்க. இதோட ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா, இந்த கிராஸா இருக்கிறது ரெண்டும் மல்டிப்ளே, நேரா இருக்க ரெண்டும் டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது 5 தான் 10, 50 எவ்வளோன்றப்ப t into 10/5 எழுதணும். ஓகேவா? இந்த ரெண்டும் மல்டிப்ளே, இது அப்படியே டிவைட்ல வந்துடும் இந்த வேல்யூ தேவைன்றப்ப. ஓகேவா? அதே தான் இங்க, தான் t, t-80, 25 தான் t இருந்துச்சுன்னா ரெண்டையும் இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 5 பார்ட், 3 பார்ட், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கும். 5t - 400 dt. ஸோ
2t தான் என்னது 400. t-யோட வேல்யூ என்ன வந்துடும் 200 வந்துருமா? t-யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நான் கொஸ்டினே கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கொஸ்டின் கேட்போம், கான்செப்டா பார்க்குறோமே. t-யோட வேல்யூ 200. இப்போ கொஸ்டின் என்னன்னா, they start traveling towards each other. யார் ரெண்டு பேரும்? ஜேவும் கேவும். ஜேவும் கேவும் டி கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள நோக்கி வராங்க. ஓகே, தனியா இந்த ஷீட்ல போட்டுப்போம். ஜேவும் கேவும் டி கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. டீயோட வேல்யூ தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. If they travel towards each other simultaneously, when J is traveling with y% less than its usual speed. J வந்து யூஸ்வல் ஸ்பீட்ல வரல, புதுசா ஏதோ ஒரு ஸ்பீட்ல வருதுன்னு வச்சுக்கிறாங்க. After they meet, if J traveled 40 km less distance, then find the value of y. எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா வந்திருக்குன்ற அந்த y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போனா டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் J வந்து 40 கிலோமீட்டர் கம்மியா டிராவல் பண்ணியிருக்கான். யாரை கம்பேர் பண்றப்ப? கேவை கம்பேர் பண்றப்ப. ஸோ இந்த 200 கிலோமீட்டரை பாதியா பிரிச்சோம்னா என்னங்க 100. இப்போ 40 கிலோமீட்டர் இவனை விட இவன் கம்மியா வந்திருக்கான்றாங்க. அப்ப டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு சைடு 20-20 பிரிச்சோம்னா 40 கிலோமீட்டர் கம்மின்றது வந்துருமா? அப்ப கே மற்றும் 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கான். ஜே வந்து 80 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்கான். கே வந்து ஸ்பீடை மாற்றவே இல்லை. யார் மட்டும்தான் ஸ்பீடை மாற்றிருக்கா? கே மட்டும்தான் இவ்வளவு ஸ்பீடு குறைச்சிருக்காங்க. கே வந்து அதே ஸ்பீட்ல தான் வரும். கேவோட ஸ்பீடு என்னது 15. அப்போ பை 15 போட்டோம்னா கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ போட்டோம்னா எவ்வளோ டைம் டிராவல் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருமா? டைம் எவ்வளோ? 8 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கான். அப்போ இவனும் அதே 8 ஹவர்ஸ் தான் டிராவல் பண்ணியிருப்பான். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டோம்னா இவனோட ஸ்பீடு கிடைச்சிருமா? 10 km/h ஸ்பீட்ல வந்திருக்கானா? இவனோட ஜேவோட ஆக்சுவல் ஸ்பீட் என்னங்க 25. 25 இருக்கிறவன் 10ல தான் வரான். 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வரான். இப்போ அதோட ரேஷியோ என்னது 5:2. இப்போ எவ்வளவு பார்ட் குறைச்சிருக்கான்? 3/5 பார்ட் குறைச்சிருக்கானா? 3/5ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது 60. அப்ப அவனோட ஒய் வேல்யூ 60 தானே. எவ்வளவு பர்சன்டேஜ் குறைச்சிருக்கானோ அதுதான் ஒய். அப்போ ஒய் வேல்யூ 60. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆஹா, டேட்டா சஃபிஷியன்சி. Data sufficiency. Find the speed of car if car and h are z kilometer apart initially. Okay, இப்போ புதுசா ஒன்று வருது. அது என்னன்னா காரும் ஹைட்ஸ்ன்றது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பைக். ஓகேவா? மறுபடியும் டேபிளுக்கு போய்க்குவோம். டேபிளுக்கு போனோம்னா ஹச் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு பைக். ரெண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கான்? z கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஓகே, கொஸ்டின் என்னது? கார் வந்து ஹச்சை விட ஃபாஸ்ட்ன்ட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் ஹச் வந்து காரை விட ஸ்லோ. ஸ்பீடு. இப்போ கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் கார். காரோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டேட்டா வந்து சஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ஹச் ஆஃப்டர் டிராவலிங் ஃபார் 90 minutes இஸ் 125 when both are traveling towards each other. ரெண்டு பேருமே சேம் ஆப்போசிட் டைரக்ஷன் டிராவலிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்கன்னு இருக்கும். இப்படி வரப்போ 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 125 இருக்கு. இருந்து வராங்க. இப்போ இவன் எவ்வளவு தூரம் வந்துடுறான் 90 மினிட்ஸ், இவனும் எவ்வளவு தூரம் வந்துடுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண டைம் என்ன? இங்க வந்து அவங்களுக்கு 125 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது? இசட்ல இருந்து 125 கம்மி பண்ணோம்னா மிச்ச டிஸ்டன்ஸ் தானே அவங்க சேர்ந்து டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அதாவது இந்த இடத்த விட்டுட்டா மிச்சம் இருக்க பாட்டெல்லாம் இந்த டோட்டல் இசட்ல இருந்து 125 கம்மி பண்ணி மிச்சம் இருக்கிறதா என்னது டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை ரெண்டு பேரும் அவங்க ஸ்பீடை வச்சு சேர்ந்து தானே வராங்க. காரோட ஸ்பீடை சீன்னு வச்சுக்கிறேன். ஹச்சோட ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும். என்னது ஹச்சோட ஸ்பீடு 22. எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணியிருக்காங்க?
90 மினிட்ஸ், அதாவது எல்லாமே நம்ம கிலோமீட்டர் ஹவர்ல தானே இருக்கு. 1.5 ஹவர்ஸ்ல இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஒரே ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சால்வபிளா? கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் தனியா வச்சு நம்மளால இதை சால்வ் பண்ண முடியாது. சரி, அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் வருவோம். Distance between car and H after traveling 30 minutes is 197 km. When car is followed H. H இங்க போகுது. கார் வந்து அதை ஃபாலோ பண்ணி போச்சுன்னா ரெண்டு பேத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதான்? 197 கிலோமீட்டர் ஆகுதான். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? கூடுமா குறையுமா? இப்போ கார் தானே ஸ்பீடு படி அதிகம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக போக கார் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடை வச்சு என்ன பண்ணும்? அவனை நெருங்கி தான் போகும். அப்ப டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு? குறையதான் செஞ்சிருக்கு. மொதல் இஜெட் இருக்குன்னா அது வந்து இஜெட்டை விட கம்மியாயிருக்கு. எவ்வளவு கம்மியாயிருக்கு? 197 கம்மியாயிருக்கு. இங்க இருந்து இங்க வரைக்கும் இசட்னு வச்சுக்குவோம். அச்சு போய்கிட்டே இருக்கு. கார் இங்க வந்துருச்சு. இப்ப இவன் ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? 197. அப்ப இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண கார் எடுத்துக்கிட்ட ஸ்பீட் என்னவா இருக்கும்? ஸ்பீட் இன்டு டைம் தானே என்னது? டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் முதல் என்னன்னு பார்த்துருவோம். டிஸ்டன்ஸ் வந்து இசட் மைனஸ் 197. இசட்ல இருந்து இந்த 197 போக மிச்ச டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுச்சு. எவ்வளவு டயத்துல கவர் பண்ணுச்சு? 30 மினிட்ஸ், அதாவது 0.5 இந்த டயத்துல கவர் பண்ணி. ஸ்பீட் என்னது? இதை கரெக்டா போட்டோம்னா நம்ம இந்த சம்ல பொழைச்சோம். ஸ்பீட் என்னன்னா வெறும் காரோட ஸ்பீடு கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ண எடுத்துக்கிட்டது இந்த ஹச்சை விட அது எவ்வளவு ஸ்பீடு எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கோ அதை வச்சுதானே கவர் பண்ணுச்சு. அப்ப இந்த இடத்துல இங்க என்ன பண்ணணும்? C-22. ஹைட்ஸ்ன்ற பைக்கை விட இது எவ்வளவு ஸ்பீடு எக்ஸ்ட்ரா வருதோ அந்த ஸ்பீடை வச்சு தான் கவர் பண்ணுச்சு. ஓகேவா? இங்கேயும் ரெண்டு வேரியபிள் ஒரே ஈக்குவேஷன். அப்ப இதுவும் சால்வபிளா அப்படின்னு பார்த்தோம்னா சால்வபிள் கிடையாது. இண்டிவிஜுவலா 1 வச்சு சால்வ் பண்ண முடியாது, 2 வச்சு சால்வ் பண்ண முடியாது, 3 வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? Third, car and J are initially Z-41 km apart. காரும் ஜேன்றது நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு பைக்கு, அதுவும் Z-41 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. ஜேவோட ஸ்பீடு நம்மளுக்கு தெரியுமா? 25 எடுத்து வச்சுக்குவோம். ஜேவோட ஸ்பீட் 25 எடுத்து வச்சுக்குவோம். And the time taken to meet when traveling in same direction and opposite direction is 53 hours and 3 hours respectively. ஜேவை விட கார் தான் இப்பயும் ஸ்பீட் அதிகம்னு சொல்லிட்டாங்க. இப்பயும் என்ன சொல்லிட்டாங்க? கார் தான் ஸ்பீட் அதிகம்ட்டாங்க. சேம் டைரக்ஷன்ல போறப்ப 53 மணி நேரம் ஆகுதான் கேப்சர் பண்ண, அந்த காருக்கு வந்து ஜேவை கேப்சர் பண்ண. அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரப்ப வெறும் 3 மணி நேரம் தான் ஆகுதான். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ண போறாங்களா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ண இவங்க வந்து வெறும் 3 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. யாரு? காரு பிளஸ் ஜேவோட ஸ்பீடு சேர்த்து. இதே Z-41 கிலோமீட்டர் இதே டிஸ்டன்ஸை 53 மணி நேரம் எடுக்கிறாங்க. எப்போனா கார் வந்து இந்த 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஜேன்ற பைக்கை ஃபாலோ பண்ணி போறப்ப இந்த ரெண்டு ஈக்குவலா? அப்ப இந்த ரெண்டையும் வச்சு நம்ம சி கண்டுபிடிக்கலாமா? ரெண்டு ஈக்குவல்னா 53 இன்டூ C-25 ஈக்குவல் டு 3 இன்டூ C+25. இதை நம்ம அந்த பேப்பர்ல பண்ணுவோம். C3 இன்டூ 25 25 22 மக்களே? 25 தான். 3 இன்டூ C+25. ஓகே, இதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 53C மைனஸ் 25 இன்டூ 53 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, அது ஒரு முட்டாள்தனம். 3C பிளஸ் 3 இன்டூ 25. ஓகேவா? இந்த பிளஸ் 3C இங்கிட்டு வரப்போ மைனஸ் 3C ஆயிரும். இது இங்கிட்டு வரப்போ பிளஸ் 25 இன்டூ 50. ஸோ 53 minus 3C equal to 25 into 53 plus 3 into 25. ஸோ இங்கே காமனாக இதை மைனஸ் பண்ணுறப்ப 50C.
25 காமன் எடுத்தோம்னா என்ன வரும்? 53 plus 3 which is equal to 25 into 56. ஸோ இந்த 50ஐயும் 25ஐயும் அடிச்சோம்னா இது 2 times 2ஐயும் 56ஐயும் அடிச்சோம் 28 சியோட வேல்யூ கிடைச்சிருச்சு 28. காரோட ஸ்பீட் ரன் நம்மளுக்கு தேவை. காரோட ஸ்பீடை சீன்னு வச்சிருந்தோமா முடிஞ்சா. ஸோ 3 alone sufficient. ஓகேவா? 3 alone sufficient. ஸோ இது alone sufficient. இப்போ all alone 3 alone sufficient வரலாம். எனி டூ டுகெதர் சஃபிஷியன்ட்னு வந்தா ஏதாவது 2 எடுத்தோம்னா அது டுகெதர் சஃபிஷியன்ட். அப்படின்னா ஏதாவது 1 எடுத்தா அது பண்ண முடியாதுன்னு அர்த்தம். எனி டூ டுகெதர்னா எப்படின்னா 1 and 2, 2 and 3, 1 and 3 சேர்ந்து பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். வேற டயத்துல பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்ப அது தப்பு. ஏன்னா 3 இண்டிவிஜுவலாவே பண்ண முடியும். 1 and 3 பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை 2 and 3 பண்ணணும்னு அவசியம். எய்தர் 3 alone or 1 and 2 together sufficientன்றாங்க. இது பாசிபிள். கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம். 1 and 3 together வருமா? வராது. ஏன்னா 3 alone sufficient. 1 and 2 together sufficient வரலாமா? வரலாம். ஆனா 3 alone sufficientனு கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதை அப்ப இதை ஃபைனல் ஆன்சரா வைக்க முடியாது. ஸோ இதுவும் தப்பு. 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷன். சரி, 1 வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா? என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்? இதோ இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சது. எடுத்து எழுதுனாங்க. Z minus 125 equal to C plus 22 into 1.5. அதே மாதிரி செகண்ட் வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? C minus 22 into 0.5. இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் செகண்ட் வச்சு கண்டுபிடிச்சோம். minus 22 into 0.5 equal to Z minus 197. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரே ஈக்குவேஷனா மாற்றணும். மாற்றினோம்னா சியும் கிடைக்கும், இசட்டும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட்னு இதை பார்த்தே போடணும். போய் சால்வ் பண்ணி தான் நான் போடுவேன். எக்ஸாம்ல லேட் ஆக கூடாது. ஸோ ஆன்சர் என்னது? இதான் ஆன்சர். ஓகேவா? 1 and 2 டுகெதர் எப்படி சஃபிஷியன்ட்ன்றதை செக் பண்ணிடுவோம். இப்போ செட் ஈக்குவல் டு எல்லாத்தையும் சி இன் டர்ம்ஸ் ஆஃப் சியில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா C plus 22 into 0.5 plus 125. இந்த இசட்டுக்கு பதிலாக எடுத்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்லாமே சில வந்துருமா? எல்லாமே சில வந்துட்டா சால்வ் பண்ணிட்டோம்னா சி கிடைச்சிரும். நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ plus 1.5 minus plus 125 minus 197 equal to C minus 22 into 0.5. சால்வ் பண்ணுவோமா? 1.5C plus 22 into 122 plus ஒரு 0.5 11 33 minus இது எவ்வளோ? 80 70 72 equal to 0.5C minus 11. 22ல 0.5 வந்து 11. என்ன சால்வ் பண்ணணும்ல? 1.5 இந்த 0.5 இங்கிட்டு வரப்ப என்ன ஆகும்? சப்ராக்ட் ஆயிருமா? ஸோ 1 equal to இந்த ரெண்டையும் இங்கே சால்வ் பண்ணிடுவோம். மைனஸ் போச்சுன்னா 69 39. ஸோ பிளஸ் 39 மைனஸ் 11 which is C equal to 28. அங்கே வந்து அதே ஆன்சர் வந்துச்சா? equal to 28. அங்கே வந்து அதே ஆன்சர் வந்துருச்சா? ஸோ 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட் ப்ரூவ் ஆயிடுச்சா? இதானா அதை பார்த்தே சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பண்ணோம்ல, இதையுமே சால்வ் பண்ண தேவையில்லைங்க. இங்கே பார்த்தே சொல்லிடலாமா? ஒரே ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் சால்வபிள். இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேரியபிள் சால்வபிள். கண்ணால பார்த்து டேட்டா சஃபிஷியன்சியை சொல்லி பழகுங்க. பாதி சால்வ் பண்ணும், பாதி சால்வ் பண்றப்பே தெரியும் சால்வபிளா இல்லையா. முடிச்சுட்டு போயிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டைம் டேக்கன் பை ட்ரெயின் டு கிராஸ் S running in same direction is 9 seconds, while train also cross a pole in 6.75 seconds.
What is time taken by J to cross a bridge of length 5 times of length of train? Okay. ட்ரெயின் ஒன்று போகுது, அது வந்து எஸ்ஸை வந்து சேம் டைரக்ஷன்ல 9 செகண்ட்ல கிராஸ் ஆகும். எஸ்ஸோட ஸ்பீட் என்னன்னு பார்த்துக்குவோமா? எஸ்ஸோட ஸ்பீடு வந்து 40. ஓகே, எஸ்ஸோட ஸ்பீடு 40. ஓகே, 40 km/h ஸ்பீட்ல போற ஒரு காரை, ஒரு பைக்கை ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ ஸ்பீட் இன்டு டைம்னா வச்சு தான் பண்ணுவோம். ஸ்பீட் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனா சேம் டைரக்ஷன். ஸோ t minus 40 to 5/18. ஏன் 5/18 போட்டிருக்கேன்னா இங்க செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க டைம். ஸோ நான் செகண்ட்ஸ் மாத்திக்கிறேன், மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு 9 செகண்ட்ஸ். இப்படி போறப்ப ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தானே. ஒன்றும் இல்லைங்க, இங்க கார் போகுது, ஒரு பெரிய ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின் வந்து இந்த காரை கிராஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் காரை கிராஸ் ஆகி போகும். ஓகேவா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தானே கிராஸ் ஆகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஓகேவா? லென்த் ஆஃப் த ட்ரெயின். லென்த் ஆஃப் த ட்ரெயின் எப்பவுமே என்னவா இருக்கும்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே எப்பவும் போல. ஸ்பீடு, ட்ரெயினோட ஸ்பீடு டி, டைம் வந்து ஒரு இப்படி இருக்கிற ஒரு லைனை, அதாவது ஒரு எலக்ட்ரிக் போல் லைன். இந்த எலக்ட்ரிக் போல இந்த ட்ரெயின் முழுசா கிராஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்? இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க வெளியே போகுமா? இங்க ட்ரெயின் வெளியே போகுமா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே இங்க எடுத்துக்கணும். ஸோ அந்த எலக்ட்ரிக் போல கிராஸ் ஆக எடுத்துக்கிற டைமும் இதுவும் சேமா. ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னவா இருக்கும்? ஸ்பீடுக்கு டி போட்டு இன்ட்டு 6.75 செகண்ட்ஸா. ஸோ டி இன்ட்டு 6.75. 6.75 வந்து நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டான வேல்யூவா இருக்கா? எப்படி எழுதலாம்னா 13.5/2ன்னு எழுதலாமா? 27/4ன்னு எழுதலாமா? ஸோ இதுக்கு பதிலாக நான் 27/4ன்னு வச்சு இன்ட்டு 27/4. 27ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணா ஆயிடும். 4. ஓகே, இந்த 18 இங்க கொண்டு வந்தோம்னா 18t minus 200 divided by 18 equal to 3/4. 4ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 4.5. ஓகேவா? 4.5. இப்போ என்ன ஆகும்னா 18t minus 200 equal to 3. 4.5 என்ன வரும்னு தெரியுமா? 3 into 4.5. 3 into 45 என்னங்க? 45 3s are 43s are 120, 135. 13.5t. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கிடைக்க போகுது. 4.5t மைனஸ் பண்ணா 200. ஸோ t equal to 200/4.5. டீயை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா ஜே வந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது, அந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் ட்ரெயின். அப்ப ட்ரெயினோட லென்த் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ டீயோட வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது இன்ட்டு 6.75 போட்டோம்னா ட்ரெயினோட லென்த் கிடைச்சிருமா? அதே மாதிரி அதே பேப்பர்ல போட்டுக்கோமா. லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து என்னது? ட்ரெயினோட ஸ்பீடு இன்ட்டு 6.75. ட்ரெயினோட ஸ்பீடு தான் இப்போ கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? கீழே கண்டுபிடிச்சிருக்கோம். 200/4.5. 200/4.5 to இதை வந்து 27/4ன்னு போட்டுக்கலாமா? 4.5னா 9 டேபிள்ல 2 டைம்ஸ். அப்போ 27 வந்து 9 டேபிள்ல 3 டைம்ஸ்னா 4.5ல 6 டைம்ஸ். 4ஐயும் 200ஐயும் அடிச்சோம்னா 50. சார் லென்த் வந்து 300. லென்த் 300 கிடைச்சிருச்சா? இந்த 300 வச்சு
இந்த 300 வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஜே வந்து அதை எவ்வளவு நேரத்துல கிராஸ் ஆகுதுன்னு தானே கண்டுபிடிக்கணும். ஜேவோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணுமா அப்போ? செகண்ட் மக்களே, ஜேவோட ஸ்பீட் என்னன்னு பாருங்க. ஜேவோட ஸ்பீட் 25. ஓகே, 25 ஸ்பீட்ல கொஸ்டின் வந்து எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஜேயோட ஸ்பீடு 25, டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுக்கலாம்? 5 டைம்ஸ் த லென்த் ஆஃப் ட்ரெயின். ஓகேவா? கேன்சல் பண்ணோம்னா 12 டைம் ஆன்சர் 60 செகண்ட்ஸ் தான். என்னது யோசிக்கு 60 ஆப்ஷன்ல இல்லையா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஜேவோட ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. என்ன பண்ணும்? டைரக்டா அடிக்க கூடாது. டிஸ்டன்ஸ் வந்து 5 × 300 கரெக்ட். ஜேவோட ஸ்பீடு 25 × 5/80, அதாவது 5 × 300 × 80 divided by 25 × 5. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல் பண்ணா 12. 12 × 80 216 செகண்ட்ஸ். முடிஞ்சு மக்களே. அத்தனை அவசரத்துல என்ன பண்ணிடுவோம்? நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர்லயே எழுதிடுவோம். அப்ப செகண்ட்ஸ்ல ஆன்சர் வராது, சொல்லியாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோமா? முடிச்சுடுவோம். ஒரு சம் தான். ரொம்ப நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். செஷன் 1 hour தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, K and H started from same point simultaneously toward H. ஓகே, K இங்க இருக்கு, H இங்க இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்கிற J1 நோக்கி போறாங்க. ஓகேவா? ஒரே டயத்துல. which is traveling. J வந்து whichனா முன்னாடி இருக்கிற J தான் சொல்லுது. J is traveling in opposite direction to that of K and H. Jவும் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரான், இவனும் இப்படி போறான், இவனும் இப்படி வரான். ஓகே, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை K when H and J meet. Hம் Jவும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. K வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் தூரம் வந்திருப்பான்ல, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 105 கிலோமீட்டர். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை H and K. இங்க வந்திருக்க இவனோட டிஸ்டன்ஸ்க்கும் இவன் டிஸ்டன்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இப்போ 3 பேரோட ஸ்பீடையும் எடுத்தோம்னா ஆன்சர் வரும். JHK. Jவோட ஸ்பீட் என்னது? 25. Hஓட ஸ்பீட் 22. Kவோட ஸ்பீட் 15. 25, 22, 15. ஓகே, இவன் 105 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் இவங்க மீட் பண்றாங்க. அப்ப 105 கிலோமீட்டரை 15 ஸ்பீடா கலந்தா 7 hours இவன் வாக் பண்ணிருப்பானா? அப்போ இவங்களும் 7 hours வந்திருப்பாங்களா? இவன் 25 வச்சு இந்த ஸ்பீட்ல 7 hours வந்திருப்பான். இவன் 22 வச்சு 7 hours வந்திருப்பான். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே வேணும். அப்ப ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வேணும்னா இதை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணக்கூடாது. டைரக்டா இது வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு ஸ்பீடு? 3 km/h தான் டிஃபரன்ஸா இருக்குமா? அதாவது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 3 × 27. ஸோ ஆன்சர் 21 கிலோமீட்டர். ஓகே, செஷன் ரொம்ப நேரம் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 1 hour 3 minutes மக்களே. கொஞ்சம் கஷ்டமான சம் தான். எக்ஸ்பிளைன் பண்ண நடுவில் அந்த கான்செப்ட் சொல்ல தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. லைட்டாக அந்த கான்செப்டை பார்த்துருவோமா மறுபடியும்? இன்னைக்கு 2 கான்செப்ட் புதுசாக பார்த்துருக்கோம் நம்ம இந்த சம்குள்ளேயே. நார்மலாக இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் பார்த்தோம்? சேம் சைடு ஆப்போசிட் சைடு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அப்படியே கீழே வந்தோம்னா இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தோம்? இன்னும் பார்த்தோமா? சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு கான்செப்ட். மக்களே கான்செப்ட் தானா? 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு புதுசா. டேபிள் சால்வ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம் ரொம்ப. இந்த இருக்கு பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். 2 கான்செப்ட் புதுசா கான்செப்டுவலா லேர்ன் பண்ணிருப்பீங்க இந்த டைம்.
ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வரிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சால்வ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஆடியோ கிளியரா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அப்புறம் பிடிஎஃப் வந்து சால்வ் பண்ணி பார்க்க கேட்டிருக்கீங்க. அத வந்து தனியா குவான்ட்ஸ்க்கு ஒரு ஃபோல்டர் ஸ்டார்ட் பண்ணிருவோம். அபித் சார் இங்கிலீஷ்ன்ற டெலிகிராம் சேனல்ல. அதுல உங்களுக்கு கிளாஸஸ் அப்லோட் ஆகுறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் அப்லோட் ஆயிரும். மேபி அது நாளைக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். நாளை கழிச்சு கிளாஸ்ல இருந்து, அதாவது வெனஸ்டேவா? ஆமா. வெனஸ்டே கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு பிடிஎஃப் போட்டதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் போடுவோம். ஓகேவா? ஓகே மக்களே. பாய்.